வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழியில் நடைபெறும் இந்த இணைய வழி தொடரில் இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்துக் கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்க இருக்கிறோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி அருமையான முறையில் அமைதியான முறையில் ஆழமான ஒரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் நகுலை சையா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் பகீரதி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு மனம் திறக்க எளிய வழி. மனம் திறக்க எளிய சாவி, வழி என்பதை விட சாவி. அதை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு பழைய திரைப்பட பாடல், என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் அப்படின்னு வரும். என்னுடைய மனதுல என்ன என்ன எண்ணங்கள் வருதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது இதனோட அர்த்தம். அது மட்டும் இல்லை, என்னோட மனதில் என்ன என்ன எண்ணங்கள் எழுது அப்படிங்கிறது இல்லாமல் என்னென்னவோ எண்ணங்கள் வரும். அது எப்படி வருது, ஏன் வருது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மனம் நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது. நேத்து ஓடுன அதே தண்ணீரா இன்னைக்கு ஓடுதுன்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு வர்றது வேற தண்ணி தான். பார்த்தா தண்ணி ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா நேத்து இருந்த தண்ணீரே இன்றும் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய மனமும் மாறி மாறி செயல்படக்கூடியது. ஒரு நாளைக்கு இருக்கிறது மாதிரி இன்னொரு நாள் இருக்கிறது இல்ல. போன நிமிஷம் இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்கிறது இல்ல. ஒரு நாள்ல அதிக மகிழ்ச்சியில ஆனந்த கூத்தாடும். அடுத்த நாளே வேதனையால விழி நீரை பெருக்கி துவண்டு போயிடும். இதேதான் வள்ளுவர் இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு சொன்னார். எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய மனமும் மகிழ்ச்சியிலையும் இருக்கும், சோகத்துல துவண்டும் போயிடும். இந்த ரெண்டுலேயே, அதாவது இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டுல தான் மனம் சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அமைதி பேரின்பம் மனதுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, த பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஆல் அரவுண்ட் பட் த சீக்ரெட் ஆஃப் நேச்சர் இஸ் ஒன்லி விதின் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையினுடைய அழகு நம்மை சுற்றி இருந்தா கூட இயற்கை ரகசியங்கள் அனைத்தும் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மனசுலயே தான் இருக்கு. அதான் மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அப்படின்னு இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. அத்தகைய பேராற்றல உடைய மனம் ஏன் வாழ்க்கை அனுபவங்கள்ல கவலையாகவும் கோபமாகவும் எதிர்பார்ப்பாகவும் எதிர்மறை எண்ணங்களாலும் குழப்பங்களாலும் கலக்கங்களாலும் சிக்கி தவிக்குது தெரியல. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா மறைந்துள்ள இயற்கை ரகசியங்களையும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன வழி? மேலும் சிந்திப்போம். மனித வாழ்வின் விளைநிலமே மனம்தான். அதை பற்றி அறியாம அதுக்கு இசைவா நம்மால நடந்து கொள்ள முடியாது. மனோ அப்படிங்கிற சிறப்பு இயக்கத்துக்கு உட்பொருளாக உள்ளது எது என்றால் இறைநிலை. அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் துன்பம் இழைக்க மாட்டோம், பிறருக்கும் துன்பம் இழைக்க மாட்டோம். ஏன்னா என் மனசுக்குள்ள இருக்கிறது யாரு, எல்லாம் வல்ல பரம்பொருளே இருக்கு அப்படிங்கிறது உணராம தான் எல்லாரும் தவறு செஞ்சுட்டே இருக்கோம். அதனாலதான் இயேசு பிரான் சொன்னாங்க, மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம்
சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எத்தனையோ மகான்கள் மனத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனம் வந்ததுக்கான காரணத்தையும் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். ஏன்னா, பல பல தலைமுறைய கடந்து தான் இப்போ மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அதனால பல பதிவுகளால இந்த மனம் பூட்டப்பட்டிருக்கு. ஸோ அத திறக்க ஒரு சாவி வேணும் இல்லையா? அத தருவதற்கும் ஒருத்தர் வேணும். அந்த ஒருவர் தர்ற சாவிய கொண்டு தான் நம்ம மனக்கதவ திறக்க முடியும். அந்த ஒருவர் தான் நம் குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி. அவர்கள் தந்த சாவி தான், அதாவது எளிய சாவி தான் நம்முடைய தவம். இப்போ நெறைய துறைகள்ல நம்ம பயிற்சி எடுக்கிறோம். பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறோம். எழுதுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறோம். பாடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறோம். வாகனங்கள் ஓட்டுறதுக்கோ, நீச்சல் கற்றுக்கொள்வதற்கோ, மலை ஏறுறதுக்கோ, இப்படி எல்லா துறைகள்லயும் அதுல வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா பயிற்சி எடுக்கிறோம். அது மாதிரி மனத நல்ல முறையில பழக்கிக் கொள்ள இதுவரை ஏதாவது பயிற்சி எடுத்திருக்கிறோமா? அதாவது ஸ்கை யோகாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமிஜி நம்ம மனசுக்கு தர்ற பயிற்சி தான், அதாவது சாவி தான் தவமும், தற்சோதனையும். எத்தனையோ பிறவியை தாண்டி இறுதியா வந்தது தான் மனித பிறவி, உயர்ந்த பிறவி. ஆனாலும் கூட மனிதனிடம் இருக்கிற மனம் தவறி இழைத்துக் கொண்டே இருக்கிறது. தவறு செய்யறதும் மனம்தான். திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதும் மனம்தான். அப்ப அந்த மனதுக்கு சுய பலத்த குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம சுவாமிஜி நமக்கு தவங்கள அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மனம் அலைபாயுறதுக்கும், ஓடிக்கொண்டே இருப்பதற்கும் காரணம், ஒவ்வொருவரிடம் இருக்கும் 2 அடுக்கு வினைப்பதிவுகள் தான் காரணம். பிறந்தது முதல் போன நிமிஷம் வரைக்கும் நாம என்னென்ன செஞ்சோமோ, என்னென்ன நினைச்சோமோ, என்னென்ன தீர்மானிக்கிறோமோ, அதை எல்லாமே பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அத மேலடுக்கு பதிவு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு முன்னாடியே ஒரு பதிவு நமக்கு இருக்கு. அத சங்கீதம் இல்லாட்டி கருவமைப்பு பதிவுன்னு சொல்றோம். அது யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னாக்கா, நம்மளுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வினைப்பயன்கள், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு இடைவிடாத தொடராக அப்படியே தொடர்ந்து வர்றது சங்கீதம். இது 2ம் தான். அதாவது சங்கீதம், பிராரப்தம் 2ம் சேர்ந்து தான் நமது அறிவாட்சி தரமாக, மனதின் தன்மையாக அமைகின்றன. அதுக்கு தான் நம்ம உள்ள என்ன இருக்கு, அத தெரிந்து கொண்டு நல்லத செஞ்சு, அல்லத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அதுக்கு தான் அகத்தவமும், அகத்தாயமும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப மனத திறக்கிற முதல் சாவி என்ன? அதாவது நெற்றிக்கண் திறப்பு தான். அதுதான் ஆகினி தவம் அப்படின்னு முதல்ல நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப அம்மா பஞ்சேந்திரிய தவம் நடத்துனாங்க. சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, "5 புலன்களை ஆளும் கலை போதித்து" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 5 புலன்கள் மூலம் தான் நம்ம மனம் வெளிய போயிட்டே இருக்கு. அந்த மனத உள்ள திருப்புறோம். மனம் திரும்புங்கள் சொன்ன மாதிரி உள்ள திருப்புறோம். அப்ப 5 புலன்கள் மூலமா வெளிய போன நம்ம மனம் 4 புலன விட்டுட்டு ஊர் உணர்ச்சி என்ற சொல்லக்கூடிய ஒரே புலனா நிக்கிறதுனால, நம்முடைய புலன்கள் இயல்பாகவே அடக்கத்துக்கு வந்துரும். மனமும் தானாக எழுந்து அலையாம, என்ன செய்றோமோ அந்த எண்ணத்துல எண்ணமா நிற்கக்கூடிய அசையாத ஓருமை நிலை சித்திக்கும். இததான் வள்ளல் பெருமான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் வேண்டும். அதாவது அந்த ஒருமுகப்பட்ட மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுனாங்க. திரு திருக்குறள்லயே ஒரு குறள் வரும். "ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து." ஒரு பிறவியில ஆமை மாதிரி நம்ம 5 புலன்களையும் தன்னுடைய கோட்டுக்குள்ள அடக்கிட்டோம் அப்படின்னாக்க, எழும் பிறவினா அடுத்தடு எழுகின்ற பிறவி. அதாவது நம்மளுடைய சந்ததியினர். அவங்களும் அந்த அடக்கத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பிறவியில நம்ம தவம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அது தொடர்ந்து நம்ம சந்ததியினருக்கும் பயனாகும் அப்படிங்கிறது இந்த என்ற உண்மைய இந்த இடத்துல நம்ம நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அப்ப ஆகினி தவம் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. இந்த மனம் எதுலேருந்து புறப்பட்டுச்சு தெரியும் நமக்கு. உயிர்லேருந்து புறப்பட்டது. அப்ப அந்த உயிர் மேலேயே மனத வச்சு நம்ம கவனிக்கிறோம். ஆகினியில மனம் கவனிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? குறிப்பிட்ட அலை நீளத்திற்கு சிறிது சிறிதாக வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஃப்ரீக்வென்சி குறைஞ்சிட்டே வரும். அப்ப மனம் பதட்டமான அலைச்சுழல விட்டு குறைஞ்சு அமைதி நிலைக்கு வந்துரும். இந்த நிலையில மனதிற்கு ஒரு விழிப்பு நிலை வரும்.
எந்த செயல செய்யறதுக்கு முன்னாலும், அந்த செயலுடைய விளைவ கணிக்கும் பக்குவம் வரும். அதனால துன்பம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா, செயல் செய்யறதுக்கு முன்னாடியே அத தவிர்த்து விட நம்மால முடியும். தீய செயல்கள செஞ்சு, தீய பதிவுகள செய்ய மாட்டோம். இதுதான் சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த முரட்டுத்தனமா இருக்கிறவங்க கூட ரொம்ப சாஃப்ட்டா ஆயிருவாங்க. ஆகினை தவம் தொடர்ந்து செய்ய செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க. புலி போல பாயிறவங்க எல்லாமே பசு போல ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆகினில நமக்கு அந்த விழிப்பு நிலை கிடைச்சிருது. அத அயரா விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்பட பாடல் கூட வரும். "விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்" அப்படின்னு வரும். எதுல விழித்துக் கொள்கிறோம் அப்படின்னாக்க, அறிவுல விழித்துக் கொள்கிறோம். அப்படி விழித்துக் கொண்டோம் அப்படின்னாக்க, வாழ்க்கைய நல்ல முறையில நம்மால நடத்த முடியும். இததான் சுவாமி விவேகானந்தரும் "எழுமின், விழிமின்" அப்படின்னு மக்கள் அந்த காலத்துல வார்த்தையால தட்டி எழுப்புனாரு. நம்ம அருள் தந்த அவங்களும் நம்ம மூலாதாரத்துல உறங்கிக் கொண்டிருந்த நம்மளுடைய உயிர் சக்திய, அதாவது குண்டலினி மகா சக்திய எழுப்புறாங்க. எப்படி சொல்லி எழுப்புறாங்க? "குண்டலினி சக்தி குவிந்து எழுக, தெய்வீக சக்தி திரண்டு எழுக, உயிர் சக்தி ஓங்கி எழுக" அப்படின்னு சொல்லி மூலாதாரத்துல கை வச்சு, அத தட்டி, சுழற்றி அப்படியே மேல கொண்டு வந்து ஆகினையில புருவ மையத்துல வச்சிடுறாங்க. அப்ப மெய்ஞானம் அப்படிங்கிற அருள் கோயிலுக்குள்ள நுழையிற முதல் வாசல் எதுன்னா, ஆகினை தீட்சை தான். அப்படி ஆகின தீட்சை குடுக்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க நமக்கு. இன்றிலிருந்து எந்த செயலை செய்தாலும் உங்களுடைய நினைவு புருவ மத்தியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒண்ண மட்டும், அதாவது ஆகினையில புருவ மத்தியில வைக்கிறோம் இல்லையா? அது விழிப்பு நிலை தானே. அங்க மட்டும் அத மட்டும் நம்ம பின்பற்றுனா 6 மாசத்திலேயே நம்ம ஞானி ஆகலாம் அப்படின்னு சொல்லி முதுநிலை பேராசிரியர்கள்லாம் கூறியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரிய சாதனைகள செய்ய வைக்கிற தவம் தான் நம்மளுடைய ஆகினை தவம். அதாவது மன கதவ திறக்கும் சாவி, முதல் சாவி ஆகினை தவம் தான். அடுத்து நமக்கு சாந்தி தவம் குடுக்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தால நமக்கு தவ சக்தி அதிகமாயிருச்சு அப்படின்னா, அத உடல் சக்தியா மாத்துவதற்கு தவ சக்திய உடல் சக்தியாகவும், உடல் சக்திய மனோ சக்தியாகவும், அதாவது மனதினுடைய சக்தியாகவும் மாற்றி பிரிக்கக்கூடிய ஒரு தவம் தான் சாந்தி தவம். இந்த தவம் அந்த காலத்துல தெரியாதனால தான் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து அந்த காலத்துல நெறைய பேரு சங்கடப்பட்டாங்க. சற்றும் இப்போ அந்த பயம் இல்ல. நவயுகத்திற்கு ஏற்றபடி நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி தவத்தையும் சுவாமிஜி நமக்கு அருள் கூர்ந்து அளித்துள்ளாங்க. அடுத்தது துரிய தவம். ஆ ரொம்ப காலமா, அதாவது நீண்ட காலமா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தான் நம்ம மனசு இயங்கிக் கொண்டிருக்கு. அறிவின் வயப்பட்டு செயல்படணும் அப்படின்னாக்க துரிய தவம் வேணும். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்முடைய மூளை செல்கள் பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்துல டம்மியா தான் இருக்கு. அத வந்து துரிய தவத்துல இயக்கத்துக்கு கொண்டு வர்றோம். வர்றதுனால பிரபஞ்ச காந்த ஆற்றலோடு நமக்கு தொடர்பு கிடைக்கிறது. கூடவே உள்ளுணர்வும் நமக்கு ஒளி விடுகிறது. அத்தகைய அற்புதமான தவம் தான் துரிய தவம். அதான் ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினை தவத்துல இந்த மனம் புறமனமா இருந்து புலன்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. துரிய தவத்துல நம்முடைய மனம் நடுமனமா இருந்து மூளையில பதிந்திருக்கிற வேண்டாத பதிவுகள அகற்றி தூய்மை செய்யுது. இப்படி தவப்பயிற்சி பெற்ற மனசால் மட்டும்தான் சாதனைகள நிகழ்த்த முடியும். பெரிய பயன்களையும் பெற முடியும். நிறைவாகவும் வாழ முடியும். மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கண்காணித்து, இப்ப வீடுகள் எல்லாம் கேமரா வச்சு கண்காணிக்கிறோம் இல்லையா? அது மாரி ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம களைந்து, கண்காணித்து அத களை எடுக்கவும் முடியும். வேண்டாதத களை எடுக்கவும் முடியும். அடுத்த தவம் துரியாதீத தவம். ஆழ்மனதை திறக்கும் அ அடுத்த தவம் தான் துரியாதீத தவம். இத ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னும், வீடு பேறுன்னும், சமாதி நிலைன்னும் சொல்லுவாங்க. மனிதன் அடைய வேண்டிய உயர் நிலை இந்த தவத்துல தான் கிடைக்குது நமக்கு. எந்த அதிர்வு இயக்கத்துல மனம் நின்னா, பிரபஞ்ச ரகசியம் எல்லாத்தும் அறிய முடியுமோ, அறியப்படுமோ, அந்த இடம் தான் சமாதி நிலை. அதாவது ஆதிக்கு அறிவு சமமாகும் நிலை. இதுல போறோம். தீட்டா அப்படிங்கிற நுண்ணலைக்கும் போறோம். டெல்டா அப்படிங்கிற அரித்துயில் நிலைக்கும் போறோம். அதாவது பேரியக்க மண்டலத்துக்கும், சுத்த வெளிக்கும் போறோம். நல்ல துரியாதீதத்துல என்ன இல்ல அப்படின்னா, மனமும் இல்ல, உயிரும் இல்ல.
அதாவது மனம் இருக்குதா, உயிர் இருக்குதா அப்படின்னு நிதானித்து கண்டு கொள்ள அங்க யாருமே இல்ல. இருந்த ஆள் யாரோட இணைஞ்சிட்டோம்? மெய்ப்பொருளோட ஒன்றி மெய்ப்பொருளாகவே ஆகக்கூடிய நிலை. இத அடைவதற்கு தான் பிறவி எடுத்திருக்கிறோம். துரியாதீத தவம் ஆற்றும்போது, ஒரு துகள் வினாடி மனம் அங்கு நின்றாலும் அது லாபம் தான். ஏன்னா, சுத்தவெளி எவ்வளோ பெருசு. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த நிலைய, நம்முடைய மனம் ஒரு துகள் வினாடி நினைச்சா கூட பெரிய லாபம் தான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நின்னு, நின்னு, நின்னு பழகணும் அப்படின்னாக்க, நிலைத்து நிற்கும் பேரும் உண்டாகும். 20 நிமிஷம் தவம் பண்ணணும் அப்படின்னாக்க, ஆரம்பத்துல 1 நிமிடம் கிடைச்சாலே லாபம் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. ஆ அருணகிரிநாதரும் சரண கமலாயத்த 1/2 நிமிடம் மட்டும் தியானிக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்படி தியானிக்கும்போது 1/2 நிமிஷம் நம்ம மனசு அப்படியே நின்னா, அதுல கிடைக்கிற அந்த லாபம் வந்து அளப்பரிய லாபம் தான். ஸோ இந்த இறைஞானத்த, பிரம்ம ஞானத்த பெறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த ஞானத்த நம்ம பெற தொடங்கிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல நோய் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இது என்னுடைய கர்ம வினையால வந்தது தான். அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இயல்பாவே நமக்கு வந்துரும். அதேபோல மனசுல குழப்பமே இருக்காது. இப்ப குழப்பம் இருக்கு அப்படின்னாக்க, நம்ம சரியா தவம் செய்றோமா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளணும். இப்ப மனதுல நல்ல தவம் செய்ய செய்ய குழப்பம் இருக்காது. தெளிவு இருக்கும். ஏன்னா, அந்த தெளிவ குடுக்கறது தான் நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே. அதே மாரி குடும்பத்துல என்ன இருக்காது? சண்டை சச்சரவு இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய அந்த அன்பும், பண்பும் இயல்பாவே வந்துரும். சண்டை சச்சரவு இருக்காது. வாழ்க்கையில என்ன இருக்காது? சிக்கல் இருக்காது. வறுமையும் வராது. ஸோ இத்தகைய அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடியது தான் நம்மளுடைய தவ முறைகள். இதுதான் நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத திறக்கிற சாவி. வேண்டாததெல்லாம் விட்டுட்டு நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோமோ, அத அடைவதற்கான சாவி தவம்தான். ஸோ எங்க எங்கோ சென்று எது எதிலயோ சிக்கி துன்புற்ற நம்முடைய மனத தவத்துல தன்னுடைய மூலம் எங்கேருந்து பிறந்தோமோ, அந்த மூலத்த அடையும்போது தான் அந்த மனதுக்கு அமைதி கிடைக்குது. ஆனந்தமும் அடையுது. அப்ப தவம் அப்படிங்கிற மனத திறக்கிற சாவிய தந்த நம்முடைய குருவினுடைய தாழ் பணிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா.